ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து கேப்ப மாவு வச்சு அடை தோசை தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர் டைமில் வந்து நம்ம வந்து ஈவினிங் வந்து பசங்களுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து காலையில் நம்ம வந்து டிஃபன் எதுவும் செய்கிறதுக்கு மாவு இல்லை அப்படிங்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி கேப்ப மாவு வச்சு நம்ம வந்து அடை சுட்டு சாப்பிட்லாம். சாப்பிட்றது ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாவு வந்து உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. நம்ம இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு கேப்ப மாவு எடுத்திருக்கேன். நல்லா 1 கப் அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவு கூட வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சேர்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா 2 வெங்காயம் நல்ல பெரிய சைஸில் வெங்காயம். அதை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம நல்லா பொடியாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வந்து இது கூடவே சேர்த்துடலாம். சின்ன பசங்க சாப்பிடும்போது நம்ம வந்து அதிகமாக காரம் சேர்க்கக்கூடாது. அதிகமாக காரம் சேர்த்துட்டா பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 பச்சை மிளகாயில் பாதி தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து அது கூடவே சேர்த்துடலாம். பாருங்கள், பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். நான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாலாம் சாப்பிடணும் அப்படிங்கிறக்காண்டி தான் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது பெரியவங்க சாப்பிட்டா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து காரம் சேர நமக்கு வந்து காரம் அதிகமாகிடும். எனக்கு வந்து இந்தளவுக்கு காரம் போதும். உங்களுக்கு வேணால் நீங்கள் காரம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீரை வந்து எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட வந்து முருங்கைக்கீரை இருந்தால் நம்ம வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட வந்து முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா வந்து நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட முருங்கைக்கீரை இருக்குது. அதை நான் வந்து இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்தாக உருவிடாதீங்க. கொத்தாக உருவா நல்லா இருக்காது. நல்லா ஒரு கீரையாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து உருவி எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வந்து இது கூட சேர்த்துருங்க. இது கூட சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 3 அடை தோசையாக நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து அடைன்னு கூட சொல்ல மாட்டாங்க, ரொட்டின்னு தான் சொல்லுவாங்க. கேப்ப மாவு ரொட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இதில் வந்து லைட்டாக நம்ம வந்து தண்ணி தெளிச்சுக்கணும். நிறைய தண்ணி தெளித்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்துட்டோம்னா மாவு வேஸ்ட் ஆயிரும், தோசை சுடுற மாதிரி ஆயிரும். இதை வந்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டிப்பதமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி மாவுலாம் பிணைவும் பார்த்திங்களா, அந்தளவுக்கு நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உள்ளங்கையில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நம்ம வந்து இது கூட தெளிச்சுட்டு நம்ம அப்பப்போ மாவு வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டு பத்துலேன்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதில் நம்ம வந்து காய்கறிலாம் போட்டு செய்யலாம். அந்த நீர்ச்சத்து காய்கறி நம்ம வந்து சேர்க்கும் போது இதில் வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீர்ச்சத்து காய்கறினா வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய், புடலங்காய், கோஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா ரொட்டி தட்டி சாப்பிட்லாம். காலை டிஃபனுக்கு அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஆனால் அந்த மாதிரி சேர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா நீர்ச்சத்து காய்கறியில் வந்து நமக்கு தண்ணி அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து மாவுலேயே நமக்கு வந்து தண்ணி கிடச்சிரும். இதில் நான் எந்த ஒரு காய்கறியும் சேர்க்காமல் இது மட்டும் போகிறனால நமக்கு வந்து தண்ணி வந்து கிடைக்கல. அதனால் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிணைஞ்சிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தெரியும். நல்லா சாஃப்டாக இருக்குது. தொட்டு பார்க்குறதுக்கு நம்ம நல்லாவே இருக்குது. ரொம்பவும் நீங்கள் தண்ணி சேர்த்துடக்கூடாது. அதுக்காண்டி தண்ணியே இல்லாமல் நம்ம வந்து வச்சிடக்கூடாது. இந்தளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்குது பார்த்தீங்களா, இந்தளவுக்கு இருக்கணும். தொட்டு பார்த்தா இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ நான் வந்து இது வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை உருண்டை செய்ய போகிறோமோ அந்தளவுக்கு நான் வந்து உருண்டை எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் வந்து ஒரு 4 உருண்டை செய்கிறேன்னா இந்த மாதிரி 4 உருண்டை வந்து பிடிச்சி தனியாக வச்சுக்க போகிறேன். நான் வந்து ஒரு 3 உருண்டை எடுத்திருக்கேன். இது மாதிரி நல்லா பெருசாகவே இருக்குது. நம்ம வந்து தோசைக்கல்லை போட்டு தட்டும்போது அது வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து தட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அந்த வாழை இலை இருந்துச்சுன்னா அந்த இலையில் நம்ம வந்து பண்ணிடலாம். நம்மகிட்ட அந்த இலை இல்லைன்னா நம்ம தட்டு இருக்குது பார்த்திங்களா, சாப்பாடு தட்டு இருக்குல்ல, அந்த தட்டோட பேக் சைடு வச்சு நம்ம வந்து தட்டிட்டு நம்ம தோசைக்கல்லை வந்து எடுத்து போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தோசைக்கல்லை வச்சுட்டு நம்ம வந்து கையில் வந்து தண்ணி தொட்டுக்கிட்டு நம்ம வந்து அமுத்தி விட்டுடலாம். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே தோசைக்கல்லை வச்சுட்டு அப்படின்னு அமுத்தி விட போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறதையும் பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லை வந்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு ரொட்டி மாவையும் நம்ம தோசைக்கல்லை வச்சு
இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விடுங்க. நம்ம தேய்ச்சி விடும்போது பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் நம்ம வந்து தண்ணி வச்சுக்கணும். தண்ணியை வந்து நம்ம கையில் தொட்டு தொட்டு இப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து நல்ல ஒரு லூஸ் கிடைக்கும். அப்போ தான் கொஞ்சம் நம்ம நல்லா பெருசாக அந்த கனமாக இல்லாமல் ஓரளவுக்கு பெருசாக கொண்டு வர முடியும். இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே தேய்ச்சி எடுத்தாச்சு. சரிசமமாக இருக்குது. ரொம்ப கனமாக இல்லாமல் லேசாக தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லை அப்படின்னா நம்ம வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சின்ன பசங்களாம் கொடுக்குறாங்க நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு லைட்டாக வேக வச்சுட்டு நாம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போகிற வந்து பார்த்திங்கன்னா ஒரே பக்கமாக வேக வைக்காதீங்க, ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க. அப்பப்போ லேசாக நம்ம திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து கருகாமல் உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஒன் சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு பக்கம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாவே போதுமானதாக இருக்கும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. அதில் மேலே போட்டிருக்க அந்த கீரையெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. வெங்காயம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணாவே போதுமானதாக இருக்கும். இப்போ நாம் இருக்க மற்ற எல்லாத்தையும் இதே மாதிரி நான் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் வந்து 3 உருண்டை வச்சுருந்தேன். 3 உருண்டையுமே நம்ம நல்லா தோசைக்கல்லில் போட்டு எடுத்தாச்சு. ரொம்ப கருகும் இல்லை, நல்லா வெந்து வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையான கேப்பமாவு ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் அது வந்து சாப்பிட்டு நான் காமிச்சிடறேன் எப்படி இருக்குங்கிறத. உண்மையிலே சொல்கிறேன், கேப்பமாவு ரொட்டி வந்து சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா அப்பா வந்து இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் வந்து நல்லாவே சாப்பிட்டோம். இப்போ இருக்க பசங்க வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட்றாங்கல்ல, ஆனால் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நம்ம வந்து வெல்லம் போட்டு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நாட்டு சர்க்கரை போட்டு அப்படின்னா வெல்லம் போட்டு அந்த காரத்துக்கு பதிலாக இனிப்பு சேர்த்தோம்னா பசங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்தாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா வெல்லத்தை வந்து நல்லா காய்ச்சிட்டு இதில் வந்து அந்த தண்ணிக்கு பதிலாக அந்த வெல்லத்தை சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொட்டி மாதிரி தட்டி கொடுத்தோம்னா பசங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. நீங்களும் வந்து இது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து எழுதி எடுப்புங்க. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.